ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஃப்ட்லேண்டில் வழக்கம் போல் ஒன் டாப் மேப் தான். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் ஷார்ட்ஸை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோக்கு வந்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு மேட்ச்சு செம்ம டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நாங்கள் விளாண்டுருப்போம். பட் இதில் சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் நல்லா தான் போகும். ஆனால் ஃபினிஷிங் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நாங்களே எதிர்பார்க்காத அளவு அப்படி போயிடுச்சு. அண்ட் அதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் மேலே போட்டுக்கோங்க. எப்பயுமே நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் தான் வரும், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோவாக போட்டிருக்கோம். அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மேட்சோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் நேராக வீடியோக்கு வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நம்ம கையில் க்ளோவால் இருக்கக்கூடாது. இந்த ஒரு மேட்ச்சில் க்ளோவால் போட்டு விளையாடக்கூடாது. செகண்ட் ரூல், உங்கள் கையில் ஜூஸோ மெடிக்கேட்டோ இருக்கக்கூடாது. பட் நாங்கள் வந்து போன மேட்ச் அப்படி தான் விளையாண்டுருப்போம். அடுத்த மேட்ச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஜூஸ் வச்சுருப்போம். மூணாவது ரூல், இதில் வந்து நீங்கள் எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமில் இருந்து ஆப்பனண்ட்டில் போய் பிடிச்சவங்களை கூப்பிட்டு தான் நீங்கள் சண்டை போடணும். அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுன்னு. ஃபோர்த் ரூல், இந்த ரூலில் நம்ம வந்து ஒரு டீமெண்ட்டை அடிச்சிட்டோம்னா நேராக போய் அடுத்த டீமெண்ட்டை அடிக்கக்கூடாது. மறுபடியும் அந்த இடத்துல அவரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அடிக்கணும். அண்ட் நீங்கள் இந்த ஒரு ஃபோர்த் ரூலை சூஸ் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு ரவுண்டு முடிச்சு போச்சு. அதுலேயும் நம்ம தோற்று போயிட்டோம். ரெண்டாவது ரவுண்டில் நம்மளை கூப்பிட்டாரு, ஸ்டார்டிங்கில் தோற்று போயிட்டேன். இப்போ நம்மளோட டீமெட்டை வந்து கூப்பிட்றாரு. பார்ப்போம் இவராவது அடித்து நம்ம டீமை ஜெயிக்க வைக்கிறாரா இல்லையான்னு. அதுக்கப்புறமா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து என் டீமெட் வாய்ஸு நான் பேசுகிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் நான் பேசுகிறதும் நான் டீமெட்டு பேசுகிற வாய்ஸுமே ரெக்கார்ட் ஆகலை. கேம் பிளே அதோட சவுண்டு மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இல்லைனா இந்த ஒரு வீடியோ இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாடும் போது அது வேறு லெவல் ஃபீலிங், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளை தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரவுண்டு கூப்பிட்ருக்காரு. இந்த ஒரு இடத்துல நான் டபுள் M1014 எடுத்துகிட்டு வந்து இவரே அடிக்கலாம்னு பார்க்குறேன். ஸ்டார்டிங்கில் டேமேஜ் போச்சு, அதுக்கப்புறம் போகலை. அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல டம்முன்னு மண்டையிலே ஒரு புல்லட்டு போட்டுருவேன். இப்போ நேராக போய் அவரோட டீமெட்டை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இந்த ஒரு இடத்துல பாருங்கள், அதே மாதிரியே அவருக்கு புல்லட்டு டேமேஜ் போகும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவரையுமே முடிச்சு விட்ருப்பேன். இப்போ 1-2 மேட்ச் கணக்கில் இருக்குது. இப்போ நம்ம டீமெட்டு நான் முதலே இப்போ சொல்லிட்டேன். ஏன்னா எந்த டீமெட்டு ஜெயிக்குதோ அந்த டீம்லேருந்து தான் எனிமியை போய் கூப்பிடணும். ஸோ என்னோட டீம்லேருந்து நம்ம டீமெட்டே போகிறேன்னு சொன்னார். ஓகே அப்புறம் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கிராஃப்ட்லேண்டில் நம்மளுக்கு ஓல்டு எமோட்ஸ் இருக்கே, அதை வச்சு போட்டு என்ஜாய் பண்ணுவோம்னு ஒவ்வொரு எமோட்டாக போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் பீலிங் ஆகிடுச்சுங்க. பீலிங்கு இந்த ஒரு எமோட்டில் என்னோட ஓல்டு ஐடியில் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு காலத்தில் மாவாட்டி எமோட்டுன்னு சொல்லி ஜாலியாக போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி வர்றது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேர் சண்டை போடும்போது தப்பி தவறி ஒரு புல்லட் என் மண்டையில் பட்டுச்சுன்னா செத்துருவேன்னு சொல்லும்போது நம்ம டீம் மட்டும் ஒருத்தவனை போட்டு தள்ளிட்டாரு. அடுத்த செகண்ட் அவர் டீம் மட்டும் நம்ம டீம் மட்டும் போட்டு தள்ளிட்டா. ஓகே, இப்போதைக்கு நம்மளை வந்து கூப்பிடுவார். இப்போ நம்ம தான் போய் அடிக்கணும். பார்ப்போம் அடிக்கிறோமா இல்லையான்னு. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க, ஒரே அடி. என்ன பண்ண, நானும் எவ்வளவோ அடிக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் முக்கால்வாசி வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன் அப்படின்னு தாயா இருக்குது. எவ்வளோ புல்லட்டு போட்டாலும் வானத்துக்கு போயிடுது. அதனால் இப்போ நான் டெசர்ட்டில் மட்டும் விளையாட போகிறேன். இப்போ உங்களுக்கு மைண்டுக்கு வரலாம், M10லே ஒன்றும் பிடுங்காதவன் டெசர்ட்டில் பிடுங்குவியாடான்னு கேட்கலாம். பட் எனக்கு எல்லா கண்ணை விட இந்த டெசர்ட்டி தாங்க உண்மையிலே நல்லா வரும். எப்படி செமையாக இருக்குல்ல? என்னென்ன ஆளக்கானா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு மனுஷன் எங்கேருந்தோ வந்து டேமேஜ் விட்டான். வந்த சூக்குக்கு எனக்கெல்லாம் பதறிடுச்சு, யார் சாமி நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் இவனையும் முடிச்சு விட்டுட்டு இந்த ஒரு ரவுண்டை நம்ம ஜெயிச்சிருப்போம். அண்ட் மக்களே, மறுக்கா சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையுமே அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கேம்ஸ் அண்ட் ஃபன்னி கேம்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு வீடியோக்கு சப்ஸ்கிரைப். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஓவர் சப்ஸ்கிரைப் இருந்தால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணுவேன். இந்த ரவுண்டு பாருங்கள், ஒருத்தவனை நான் முடிச்சுட்டேன், இன்னொருத்தவனை ஆளையே காணா. பார்த்தா பொம்மையை போட்டு இங்கே இருக்கான். அப்படியே லாங்கில் அவனுக்கு ஒரு ஒண்டா போட்டு இந்த ஒரு ரவுண்டு நம்ம ஜெயிச்சிருப்போம். இப்போ 1-2லேருந்து 3-3ன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்தோடனே நம்மளை வந்து கூப்பிட்றாரு. என்ன ஒரு அதிசயம், யோ நாங்கள் தாயா ஜெயிச்சோம், நாங்கள் தாயா போய் கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மனுஷன் அங்கிட்டு போயிட்டாரு. நம்ம டீமெட்டு அங்கே போய்
கூப்பிடலாம்னு போனாரு. ஆனால் 2 பேரும் இங்கே வந்து நிற்கிறாங்க. முதல்ல பின்னாடி போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் அங்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறமா நம்ம டீம்மேட்டுக்காரரு எவனை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பன்னி மண்டை போட்ட அந்த ஒரு மனுஷனை போய் கூட்டிகிட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. டப்புன்னு நம்ம டீம்மேட்டுக்காரரு அவனை முடிச்சு விட்டாரு. இப்போ டைமிங்கை நோட் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் அந்த சோப்பு சொக்காவும் என்னோட டீம்மேட்டுக்காரரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. அதாவது ஒன் டாப் ட்ரை தான், பட் அதுவே ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டை முடிச்சு விட்டான். அதுக்கப்புறமா நம்மளை வந்து கூப்பிட்டோன்னே நம்மளும் இங்கே வந்துட்டோம். அடிக்கலாம்னு பார்த்தா எல்லாம் வானத்துக்கு போய் நம்ம தோற்று போயிட்டோம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணேன். அதாவது நண்பர்களே, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு மூலையில் போய் நில்லுங்க. நடுவாப்பில் நிற்கிறது வந்து சரியில்லை. தப்பி தவறி ஒரு புல்லட் பட்டாலும் செத்துருவோம். அதனால் எல்லாரும் கார்னரில் அந்த ஒரு டிசைனுக்குள்ளே நில்லுங்க. யார் விளையாடணுமோ அவங்க வந்து கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நின்றோன்னே இந்த பன்னி பண்டில் போட்டவர் நம்மளை வந்து கூப்பிட்டாரு. வா ப்ரோ விளையாடுவோன்னு சொல்லிட்டு நானும் இழுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நானும் ஒரு ஒரு புல்லட்டை அடிக்கலாம்னு பார்ப்பேன். மனுஷனுக்கு மண்டையிலே விழுகாது, டப்புன்னு என்னையே முடிச்சு விட்ருவாரு. இப்போ நம்ம டீம்மேட்டை போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்காண்டி அந்த ஒரு மனுஷன் அவ்வளோ தூரம் போகும்போது திடீர்னு செத்துருவான். என்னன்னு பார்த்தா என் டீம்மேட்டு யூஎம்பி எடுத்து அழுத்தி பிடிச்சி சாகடிச்சிட்டான். வர வழியிலே இன்னொருத்தவனையும் அதே மாதிரி அழுத்தி பிடிச்சி கொண்டு போட்டான். என்னன்னு கேட்டால் சும்மா லொலாலாக்கின்றான். இப்போ அடுத்த ரவுண்டு வந்துட்டேன். போன ரவுண்டு நாங்கள் தான் ஜெயிச்சோம். அதனால் நான் தான் வந்து கூப்பிடணும். இந்த இடத்துல இந்த மனுஷன் என்னை வந்து கூப்பிட வந்திருப்பாரு. அப்புறம் தான் என் டீம்மேட்டு டே நம்ம தாண்டா ஜெயிச்சோம், நம்ம தாண்டா போய் கூப்பிடணும்னு சொல்லுவார். அப்புறம் தான் நான் வரும், ஓ நம்ம தான் போய் கூப்பிடணுமா, அப்போ நீனே போய் கூப்பிடுன்ட்டேன். போய்கிட்டு இருக்கும்போதே செத்துட்டான். என்னன்னு பார்த்தா அவன் யூஎம்பி எடுத்து ஏன் டீம்மேட் அழுத்திட்டான். இந்த ஒரு இடத்துல என்னையுமே முடிச்சு விட்டான். இந்த ஒரு ரவுண்டு கோவிந்தா. அவ்வளோதான். இந்த ஒரு இடத்துல பாருங்க, திடீர்னு நான் செத்துட்டேன். ஆப்போனண்ட்டில் இனிமே செத்துட்டான். இந்த ஒரு இடத்துல ஏன் டீம்மேட் செத்துட்டான். என்னடா நடக்குதுங்க? எந்த கேப்லடா எல்லாரும் எவனையும் அடிக்க ஆரம்பிச்சிங்க? ஆடா பாவீங்களா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்டு நான் வரையே எக்ஸாமேட் எடுத்துகிட்டு வந்தா அடுத்தவனுக்கு டேமேஜ் தான் போகுது. கடைசியில் நம்ம டீம்மேட்டு 2 பேர்த்தையும் அடித்து இந்த ஒரு ரவுண்டுமே ஜெயிச்சிருப்போம். இப்போ 5க்கு 6 இருக்குது. இப்போ மறுபடியும் எக்ஸாமேட் எடுத்து நான் சரியான டேமேஜ் விட்றேன். ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு. கடைசியில் நம்ம டீம்மேட்டையும் முடிச்சு விட்டு இந்த ஒரு மேட்ச்சை அவங்க கையில் எடுத்துருப்பானுங்க. ஆனால் அந்த கடைசி 2-3 மேட்ச்சில் இப்படி நடக்கும்னு நாங்கள் 4 பேர் சத்தியமாக எதிர்பார்க்கல. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மேலே போட்டுக்கோங்க. டாட்டா.